குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com. கொல்கத்தா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 31 வயதான பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடூர காரியத்தை செய்த சஞ்சய் ராய் என்ற அரக்கன் கைது செய்யப்பட்டு விட்டான். அவனிடம் சிபிஐ விசாரணை நடக்கிறது. இப்போது நாட்டையே உலுக்கும் புதிய தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண் டாக்டரை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றதன் பின்னணியில் ஒருத்தன் மட்டுமல்ல, இன்னும் பலர் இருக்கலாம் என்ற சந்தேகம் கடுமையாக வலுத்துள்ளது. பெண் டாக்டரின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி இந்திய மருத்துவர் சங்க கூட்டமைப்பின் கூடுதல் பொதுச் செயலாளர் சுபர்ணா கோஸ்வாமி பகீர் கிளப்பியுள்ளார். அவர் கூறியதாவது: பெண் டாக்டரின் உடலில் கொடூரமான பல காயங்கள் உள்ளன. நிச்சயம் இந்த காரியத்தை ஒருத்தனால் செய்திருக்க முடியாது. எல்லாவற்றையும் விட டாக்டரின் உடலிலிருந்து 151 கிராம் திரவம் கிடைத்திருக்கிறது. இந்த அளவு திரவம் உறுதியாக ஒருத்தனுடையது அல்ல. பெண் டாக்டரை கொடூரன்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறோம். இதே சந்தேகத்தை கோர்ட்டில் பெண் டாக்டரின் பெற்றோரும் எழுப்பினர் என்று டாக்டர் கோஸ்வாமி கூறினார். பெண் டாக்டரின் மூக்கு, வாயை பொத்தி அவரது தலையை சுவற்றில் ஓங்கி அடித்திருந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் இருந்தது. அவரது தைராய்டு குருத்தெலும்பு நொறுங்கியிருந்தது. வலது கையிலும் விரல்களிலும் பலத்த காயங்கள் இருந்தன. முகத்திலும் கையிலும் வெட்டு காயங்கள் இருந்தன. கன்னத்தில் நகைக்கீறல் இருந்தது. உதடும் காயம்பட்டிருந்தது. அடிவயிறு, இடது காலில் இரத்த காயம் இருந்தது. மோதிர விரலிலும் நகப்பகுதியிலும் கொடூர காயங்கள் இருந்தன. உடலின் பல இடங்களில் கீறல் இருந்தது. பெண் டாக்டரின் பிறப்புறுப்பிலிருந்து அதிகளவில் இரத்தப்போக்கு ஏற்பட்டிருந்தது என்றெல்லாம் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் ஏற்கனவே அதிர வைத்தது. பெண் டாக்டரின் 2 கண்களிலிருந்தும் கூட இரத்தம் கசிந்திருக்கிறது. ஆனால் இதற்கான காரணம் துல்லியமாக தெரியவில்லை. இப்போது புதிதாக வெளியே வந்திருக்கும் பிரேத பரிசோதனை அறிக்கை பற்றிய தகவல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.